வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, திருவாரூர் அருகே காதல் திருமணம் செய்த தம்பதி ஒரே நாளில் கனவில் கூட இப்படி நடக்கக்கூடாது. இணையதளத்தில் வெளியான பரபரப்பான தகவல். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே ஹேமா மற்றும் பிரசாந்த் ஆகியோர் காதலித்து திருமணம் செய்து வந்தாங்க. இந்த தம்பதிக்கு 2 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. இந்த நிலையில திருமணமான 2 மாதத்தில் இவர்கள் வாழ்விலும் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத சம்பவம் நடந்துள்ளது. வாழ்க்கையை ஒரே நாளில் அடுத்தடுத்து முடித்து கொண்டிருக்காங்க. என்ன நடந்தது என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம். இளம் வயதில் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று தேர்வு செய்யும் அதே நேரத்தில் தான் யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்பதை தேர்வு செய்கிறாங்க. இளம் வயதிலேயே ஒருவரை பார்த்தவுடன் வரும் ஈர்ப்பு காதலை புரிந்து கொள்ளும் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அவர்களைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று கண்மூடித்தனமான நம்புகிறாங்க. கண்மூடித்தனமான காதலால் அவர்கள் குணம், அவர்கள் பொருளாதாரம், அவர்கள் குடும்பம் என எதையுமே பார்ப்பதே கிடையாது. இறுதியாக திருமணத்துக்கு பிறகு பார்க்கும்போது விரக்தியும் வெறுமையாக சந்திக்கிறாங்க. வாழ்க்கை குறித்து மனப்பக்குவம் வருவதற்கு வாழ்க்கை முடித்துக் கொள்வாங்க. இன்றைய 2K கிட்ஸ் வாழ்க்கையில் துன்பம் என்றால் என்ன விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை, சகிப்புத்தன்மை, பொறுமை இவற்றை கடைசி வரை கற்றுக்கொள்ளாமல் வாழ்க்கையை இழக்கிறாங்க. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நடந்த சம்பவம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகில் உள்ள ஆட்டூர் பகுதியைச் சேர்ந்தவங்க தான் சமாசார பாண்டி. இவருடைய மகன்தான் பிரகாஷ். இவருக்கு வயது 23. இவர் பெண்கள் குழுக்கள் மூலம் கடன் வழங்கும் நிறுவனத்தை பணம் வசூல் செய்யும் வேலை செய்து வருகிறார். பிரகாஷும் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே உள்ள நீடூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகானந்தம் மகள் ஹேமா. அவங்க 2 பேருக்குமே ஒருவரை ஒருவர் காதலித்து வந்தாங்க. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தான் திருமணமும் செய்து கொண்டாங்க. இந்த நிலையில தான் கடந்த 23ஆம் தேதி வீட்டில் பிரகாஷும் ஹேமாவும் தூங்கி கொண்டிருந்தாங்க. நேற்று அதிகாலையில் பிரகாஷ் கண்விழித்து பார்த்தபோது வீட்டில் உள்ள அறையில் அவருடைய மனைவி ஹேமா தூக்கில் பிணமாக தொங்கிக் கொண்டிருந்தாங்க. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பிரகாஷ் கூச்சலிட்டார். உடனே சம்பவ இடத்துக்கு சென்ற அக்கம்பக்கத்தினர் தூக்கில் இருந்த ஹேமாவை மீட்டாங்க. அப்போது ஹேமா பார்த்தீங்கன்னா தூக்கில தொங்கிய கயிறை எடுத்துக்கொண்டு அருகே இருந்த புளிய மரத்துக்கு சென்று பிரகாஷ் அங்கே அதே கயிற்றில் தூக்கு போட்டு உயிரை மாய்த்து கொண்டார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கப்பக்கத்தினர் இது குறித்து போலீசாரிடம் தகவல் கொடுத்தாங்க. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற திருத்துறைப்பாண்டி டிஎஸ்பிகள் பாஸ்கரன் மற்றும் போலீசார் ஹேமாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தாங்க. பிரகாஷ் ஹேமா உயிரை விட்டதற்கு காரணம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வராங்க. காதல் திருமணம் செய்து 2 மாதங்களில் கணவன் மனைவி உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியுடைய மக்களை சோகத்தை ஆழ்த்தியுள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.